நல்லா இருந்துக்கணும். சூப்பரா இருந்துச்சு தலைவா படம். சூப்பரா இருந்துச்சு, செம்மையா இருக்கு. சூப்பரா இருக்குண்ணா. லெஜெண்டே சூப்பரான படம் இது. ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா இருக்கு படம். சூப்பர். டைரக்டர் பிரிச்சு மேஞ்சிருக்காரு. சந்தோஷ் பிரபு வில்லன் அசம் ஆக்டிங். நைஸ் ப்ரோ. டைம் போனே தெரியல. ஃபாதர் இது சென்டிமெண்ட் தான். ஒரு பொண்ணுக்காக எவ்வளோ வேணா அவனோட பொண்ணுக்காக எவ்வளோ வேணா ஒருத்தன் வந்து இறங்குவான்னு சொல்லிட்டு இருக்கு. லீடர்னு டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முன்னுதாரணமாக ஒரு விஷயம் பண்ணுறாங்க. ஆனால் எதனால் பண்ணுறாங்க என்ன ஏது அந்த சஸ்பென்ஸ்லாம் நல்லா உடச்சிருக்காங்க. படம் நல்லா இருக்கு, கண்டிப்பாக பார்க்கலாம். ஏதோ வல்கரிட்டியில் எதுவும் மியூசிக்கெலாம் ஜிப்ரான் மியூசிக் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போன மாதிரி இருந்தால் நான் படம் சூப்பர். என்ன ப்ரோ பண்ணிருக்காரு ப்ரோ. நல்லா பண்ணிருக்காரு. இந்த தடவை நல்லா ட்விஸ்ட்லாம் நல்லா இருக்கு. ஓரளவு ஓகே. ஆனால் எமோஷனல் சீன் அப்பப்போ லைட்டாக கிரிஞ்சா இருந்துச்சு. மற்றபடி எல்லாம் நல்லா இருக்கு. ஆக்ஷன்லாம் செம்மையா இருந்துச்சு ப்ரோ. ஹாலிவுட் படம் மாதிரியே இருந்துச்சு. ஃபேமிலியோட பார்க்கலாம் ப்ரோ. மியூசிக்லாம் நல்லா, பிஜிஎம்லாம் தரமா போட்டிருந்தாங்க. அந்த அத்தி திரும்ப அந்த பாட்டுலாம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. என்ன ப்ரோ அவர் வந்து அவர் பொண்ணை வந்து கடைசி காப்பாற்றி நாட்டுக்காக 42 குழந்தைகளை காப்பாற்றுவார் ப்ரோ. அதனால லீடர்னு வச்சுக்காங்க. நல்லா இருக்கு. சூப்பரா. என் தங்கச்சியை பார்த்த மாதிரி, எங்கள் அப்பாவை பார்த்த மாதிரி, எங்கள் அம்மாவை பார்த்த மாதிரி, அப்படி ஒரு மனசோட ஒன்றி போகிற ஒரு கதாபாத்திரமாக இருக்கு. இன்னொன்று சொல்கிறேன், இந்த கதாபாத்திரம், இந்த மாறன் என்கின்ற கதாபாத்திரம், சக்திவேல் என்ற கதாபாத்திரம் லீடர் அவர்களை தவிர, லெஜண்ட் அவர்களை தவிர வேற ஒரு எந்த ஒரு கொம்பன் இந்த படத்திற்கு கதாநாயகனாக நடித்தாலும் அந்த கதாபாத்திரத்தோட ஒன்றி போகவே முடியாது. யார் நடித்தாலும் சரி, அந்த கதாபாத்திரத்தை வேற யாருன்னா நடிச்சிருந்தா ஒரு நடிகனாக தான் தெரிவாங்க. இந்த லீடர் படத்துல லெஜண்ட் அவர்கள் நடிக்கவும் தான் அந்த கதாபாத்திரமாகவே தெரிஞ்சிட்டு இருந்தாங்க.